சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் அக்டோபர் 14 2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 28ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெறக்கூடிய நாள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். பணம் பொருளுக்கு பிரச்சனை இல்லாத நாள். ரொம்ப ஃபேமிலியில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான நாள். தட்சிணாமூர்த்தி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புள்ளி விவரங்களை வைத்து நீங்கள் வேலை செய்வீர்கள். இன்றைய நாளை முழுக்க அந்த ரேட்டில் இது என்னாச்சு, பேக் ஒர்க் பண்ணி இது இப்போ இப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ரொம்ப முழுமையாக வச்சு வேலை செய்யக்கூடிய அற்புதமான நாள். எதுலேயுமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள், டென்ஷன்லேருந்து கம்மியாகக்கூடிய நாள். எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஒரு ஆனந்தத்தை பெறுவீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு ஆனந்தம் இருக்கும். எல்லாமே உங்களை சார்ந்து மிக முக்கியமாக நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருள் சேர்க்கை, தன லாபம், சுப விரயம், பணம், அதே மாதிரி குடும்பத்தில் சௌக்கியமான எண்ணங்கள், நல்ல பேச்சு, எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ அது சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த கவலையும் கிடையாது. அந்தளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கும், மனோதிடத்தை கொடுக்கும், சங்கல்பத்தை கொடுக்கும். அபாரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விபரீதமான விஷயங்கள், ஹைட்லலாம் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான வேலையை இன்றைய நாள் முடிப்பீர்கள். வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஒரு முக்கியமான விஷயத்த பேசி முடிக்கிறதுங்கிற மாதிரி இன்றைய நாள் எல்லாமே ரொம்ப பக்குவமாக முடிப்பீங்க. எதுலையுமே ஒரு தடை இருக்காது, தாமதம் இருக்காது. இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடுங்கிற கவலை இருக்காது. வாழ்க்கையில் ஏறுமுகம் மட்டும்தான், இறங்கு முகமே கிடையாது. அபாரமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுத்தார். ராசியாந்திரம் பிங்க். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் வரக்கூடிய நாள், ஒளி வரக்கூடிய நாள். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப டல்லாக இருப்போம். அந்த மாதிரி நாட்களில் யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படியே காலைல சூரிய உதயிக்கும் போது முகத்தில் மட்டும்தான் எப்படி இருக்கும், அந்த மாதிரி லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய நாள். புதிய மாற்றங்கள், புதிய கோணங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அபாரமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபார லாபம், அபாரமான திருப்தி, செயல்திறன், பிஸ்னஸில் பெரிய ஒரு வெற்றி, அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்றைய நாள் நீங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸையும் பெரிய அளவுக்கு மேன்மையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். எதுலையுமே தடை கிடையாது. தடை இல்லைனாலே வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. நிறைய சந்தோஷத்தை பார்ப்பீங்க, அபாரமான ஏற்றத்தை பார்ப்பீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஷ்ணுமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கர்மா என்கின்ற ஒரு கடனை முடிக்கக்கூடிய நாள். கடன் தான் நான் சொல்றது, கடன் கிடையாது. ஒரு முக்கியமான வேலையை முடிப்பீங்க. தொழிலுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய விஷயமா இருக்கும். 100% நடக்கும். ஒரு விஷயத்த மறுபடியும் செய்கிறதுனால ஜெயிச்சிருவோம்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைய நாள் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. வின்னிங் ஹேபிட்னு வச்சுக்கணும். ஹேபிட்னா என்ன, ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுது. அந்த மாதிரி ஜெயிக்கிறதே ஒரு பழக்கமாக வச்சுக்கணுங்கிற மாதிரி இந்த நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது.
நிறைய பேர் இந்த நாள் கலைஞர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் பிரம்மாண்டமாக இருக்குது. தெய்வ அனுகிரகம் ஒழுக்க இருக்கு. எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயம் அப்படி நடக்கும். அவ்வளோ சந்தோஷம். மனசு அவ்வளோ லைக்கியம் சொல்கிற மாதிரி அவ்வளோ அளவுக்கு நிம்மதி, பயங்கர ஆனந்தம், பெரிய வெற்றி எல்லாம் சேர்ந்த கலவையாக இந்த நாள் இருக்க போகிறது. பொருளாதாரத்தில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, எடுக்கக்கூடிய மனப்பான்மை, ஜெயிக்கக்கூடிய மனப்பான்மைங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கவலையே இல்லை, எல்லாமே தானாக நடக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணால் போதும், எல்லா விஷயம் சூப்பராக நடக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்தோம். குரு பார்வையில் உட்கார்ந்துருக்கனால பெரிய நெகட்டிவான பாதிப்புகள்லாம் நடக்காது, மேனேஜ் பண்ண முடியும். ரெண்டாவது குரு பார்வை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, மேனேஜ் பண்ண முடியும். இந்த அஷ்டமத்தில் சந்திரன் போகிறது குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆச்சரியமாக போனாரு. சின்ன சின்ன பிரச்சனை, பெரியவங்களோட வாக்குவாதங்கள், அதாவது எது தர்மமோ அது தர்மத்துக்கு மீறி சில காரியங்கள்லாம் செய்கிறது அப்படிலாம் இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு முழு அனுகிரகம், சந்திர பலம் இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். சந்திர பலம் இருந்ததுன்னா போதும், எதையும் சாதிக்கலாம். ஒன்றும் உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது. பெரிய ஏற்றம், அபார மாற்றம், நினைத்தது எல்லாம் கைகூடுவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லிட்டிங்கன்னா அந்த விஷயம் நடக்குங்கிற மாதிரி இந்த நாள் அந்தளவுக்கு நல்லா இருக்கு. கன்ஃபியூஷனே இல்லை, அதுதான் முக்கியம். அது இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறது, அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான வெள்ளை நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி 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 சந்தோஷம். ஒரு சில பேருக்கு இந்த நாள் திடீர் செலவுகள் இருக்கும். ஆனால் ஒரு சில எதிரிகள் எல்லாரையும் கேள்வி கேட்கணும், மனசில் இருக்கிற ஆதங்கத்தை கொட்டணும் அப்படின்னா எண்ணம் இருக்கும். சரி, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஆளுகிட்ட போய் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் எதிரி தான் ஆவீங்களே தவிர க்ளோஸ் ஆக மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்கறது, மற்றவங்களை எதிர்க்கிறதுங்கிற கான்செப்டை விட்டுட்டு அதுக்கு எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுகூலமாக இருக்கணும்னு மட்டும் பிளான் பண்ணுங்கள். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு பக்குவம் அடைகிறது, மனசு ஏற்றத்தை கொடுக்கிறது, பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கிறது. எதுலேயுமே எதுக்காகவும் டென்ஷனே இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு ஏற்றத்தையும் பயங்கர சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.